இதை என்னால் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. 1967 தேர்தலில் நம்முடைய இலக்கை 10 லட்சம் ரூபாய் தான் மொத்த தேர்தல் நிதி. அப்பொழுது பொருளாளராக இருந்த கலைஞர் அவர்கள் 11 லட்சம் வசூல் செய்து விட்டார். அண்ணாவுக்கு பெரிய மகிழ்ச்சி. 11 லட்சம் வந்துவிட்டது. எங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 4000 ரூபாய் அண்ணா செக் அனுப்பி வைத்தார் காசோடு. அதுதான் தலைமை கழக நிதி. நாங்கள் அதோடு செலவு 20-30,000 செலவு சொன்னாங்க. நான் கொஞ்சம் கூட பண்ணேன். 45,000-50,000 செலவு பண்ணி எம்பி ஆனேன். 50,000 ரூபாயில் அப்போது எம்பி ஆக முடியுது. நான் போன வாரம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன செலவாயிற்று என்று கேட்டேன். அவர் 80 லட்சம் ஆயிற்று என்று சொன்னார். ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு 80 லட்சம் என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாநகராட்சி மேயர் இதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியும். இதற்கு காரணம் மக்களும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து செய்கின்ற ஊழல் தான். பணம் கொடுப்பதும் பணம் வாழ்வதும் ஊழலே முதல் ஆரம்ப கட்டம். அதுதான் எல்லாருக்கும் வழிவகுக்கிறது. அது தடுத்து நிறுத்தப்படுவதற்கு நாம் தமிழ்நாட்டில் ஏதாவது இன்னும் பக்கத்து கேரளாவில் பணமே கொடுப்பதில்லை. இங்கேயே அப்படித்தான். 93 வரையில நான் கடைசி நேரம் 91 இருந்தேன். பாலக்காடு தொகுதியில் இருந்து எப்பொழுதுமே காசு கொடுத்ததில்லை வாக்காளர்களுக்கு. அந்த நிலைமை வந்தால் இன்னும் கொஞ்சம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் அதிகாரிகளும் தங்களுடைய மாத வருமானத்திலே குடும்பத்தை நடத்துவது என்று முடிவெடுத்தால் நிச்சயமாக இன்னும் ஊழல் மிக குறையும். அதற்கு ஒரு அடிப்படை காரணம் அப்பாயின்மெண்ட், டிரான்ஸ்பர், ப்ரமோஷன். இந்த 3க்கு செலவு வைக்கப்படும். அப்பொழுது அவர்களும் கொஞ்சம் வழிக்கு வருவார்கள். அதே போல் அரசு பள்ளிகளில் இருக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு இங்கே கூட பல பேருக்கு தெரிந்திருக்கும். பள்ளிக்கூடம் போகாமலேயே, பயிற்சி பள்ளிக்கு போகாமலேயே சர்டிஃபிகேட் வாங்குகிற சூழ்நிலை இருக்கிறது. அவர் வேலூரில் வேலை பார்த்து கொண்டு பெங்களூரில் படித்ததாக சர்டிஃபிகேட் வாங்கினார். இது நமக்கு தெரிந்தே நடக்கிறது. இவை மாற்றப்பட்டு கல்வியிலே தரம் ஏற வேண்டுமானால் ஒழுங்காக அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். தென்கொரிய நாட்டில் பிரைமரி ஸ்கூல் டீச்சராக இருந்தால் கூட மாஸ்டர் டிகிரி முடித்து 4 ஆண்டுகள் பயிற்சி பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிகமான செல்வாக்கு பெற்ற கல்வியிலே அவர்கள் தான் இருக்கிறார். தென்கொரியாவும் பின்லாந்து. அது மாதிரி நாமும் தமிழ்நாடு வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இதற்கு நிர்வாக சீர்திருத்தத்தை செய்வதற்கும் இந்த குழு பரிந்துரை செய்து, இது ஒரு சாதாரண அரசியல் கட்சி அல்ல, இது ஒரு முக்கியமான இயக்கம், பகுத்தறிவாளர் இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம். அதற்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கொஞ்சம் அதிக நேரத்தை எடுத்துக் கொண்டமைக்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வணக்கம். அருமை சகோதரர்களே, வருகை இருக்கக்கூடிய வியாபார பெருமக்களே,